சாட் மசாலா, உப்பு, கருப்பு மிளகு, சோம்பு, சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம புதினாவோட போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஒரு கை புதினா எல்லாத்தையும் எடுத்து வச்சு போட்டுருவேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன், வடிகட்டிக்கலாம். இப்போ இதில் 5 லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன். இதில் ஒரு துண்டு இஞ்சி மிக்சியில் அடித்து போட்டிருக்கேன். இதையும் வடிகட்டிக்கலாம். லெமன் ஜூஸில் 2 கரண்டி நாட்டு சக்கரை போடுறேன். நாட்டு சக்கரை கரைஞ்ச உடனே இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஜூஸ் விட்டுறேன். இதில் வந்து அந்த புதினா ஜூஸ் இதில் போட்டுறேன். வச்சுட்டு 8 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காட்டுறேன். இதில் ஒரு 4 கியூப் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதுலேயும் ஒரு 4 கியூப் எடுத்துக்கிறேன். இதை நம்ம திருப்பி ஃப்ரிட்ஜிலேயே வச்சு. இப்போ உங்களுக்கு இதில் லெமன் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா இதை வந்து 2 கியூப் போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப மீடியமாக தான் போட்டிருக்கேன் சுகரு. இது வந்து புதினா ஃப்ளேவர் பிடிக்கும்னா நல்லா பிடிக்கும்னா இதை 2 கியூப் போட்டேன். இதை 1 கியூப் போட்டுக்கோங்க. இதில் லெமன் 2 கியூப்பு, புதினா 1 கியூப்பு போட்டிருக்கேன். இதில் 2 புதினா கியூப்பு, 1 லெமன் கியூப் போட்டிருக்கேன். ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ஒரு துண்டு புதினா போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ டக்குன்னு ஈஸியான ஒரு புதினா லெமன் சர்பத் ரெடி. இது யாராவது நம்ம கெஸ்ட் வந்தாலும் நமக்கு டக்குன்னு ரெடி பண்ணி கொடுக்க முடியும். இந்த வெயிலில் நம்மளே வெளியில் போயிட்டு வரப்போ இது குடிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறப்ப கூட பாட்டிலில் 2 கியூப்பை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு எடுத்துன்னு போயிட்டிங்கன்னா எப்படியும் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை குடிக்கலாம். டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் இந்த வெயிலில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. சாட் மசாலா, இஞ்சி, லெமனோட சாறு, சோம்போட இதெல்லாம் சேர்ந்து நல்ல டைஜஷனுக்கு நல்ல யூஸ் ஆகும் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். என்ஜாய் த சர்பத். ஹாப்பி சாட்டர்டே.